வணக்கம் மக்களே. என்னடா தென்னை மரம் குளங்குட்டையமாக இருக்குது, கேரளாவாக இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? கிடையாதுங்க. இது ஹைதராபாத் இந்திரா பார்க் அப்படின்ற ஒரு ஸ்பாட். எல்லாரும் ஹைதராபாத் அப்படின்னா சார்மினார், ஹுசைன் சாகர் லேக்கு, அப்புறம் ராமோஜி ஃபிலிம் சிட்டி, இப்படி நிறைய ஸ்பாட் சொல்லுவாங்க. இந்த இந்திரா பார்க் ஒரு யூனிக்கான ஸ்பாட். ஏன் அப்படின்னா, ஒரு என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா கொடுத்துட்டு காலையில் டைமில் உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ மனசுக்கு அமைதியாக, ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பார்க்கை ஒரு ரவுண்ட் சுற்றி வரணுன்னா ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் நடக்கலாம். நார்மலாக நடக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரம் ஆகும். நாங்கள் எப்போல்லாம் ஹைதராபாத் வருமோ இந்த பார்க்கு கண்டிப்பாக ஒரு காலையில் டைமில் விசிட் போடுவோம். ஏன்னா எங்களுடைய பழைய நினைவுகள்லாம் இங்கே என்ன சொல்கிறது, பேசி சந்தோஷப்பட்டுப்போம். இந்த பார்க்கு பச்சை பசேல்னு ரொம்ப அமைதியாக ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் உட்காந்து பேசுகிறதுக்கே என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா எல்லா ஸ்பாட்ஸுக்கும் போயிட்டு இந்த ஸ்பாட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே, நீங்கள் ஒரு பானிபூரி பிரியரா? உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ண பானிபூரி தானே சாப்பிட்ருப்பீங்க. இங்கே ஹைதராபாத்தில் பட்டாணி ஸ்டஃப் பண்ண பானிபூரி தராங்க. யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஹைதராபாத்னா பிரியாணி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ரொம்ப ஃபேமஸ். இந்த கடையில் பட்டாணியை எடுத்து தவாவில் போட்டு மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா கிண்டின்னு கிண்டி அதை எப்படி உருளைக்கிழங்கு பானிபூரி தருவாங்க அதேமாதிரி தராங்க. ஆனால் சாப்பிடும்போது என்னென்னா அந்த காம்பினேஷன் தாங்க மேட்ரு. முறுமுறுன்னு பூரி, சுட சுட மசாலா, அந்த பட்டாணி, அப்புறம் சில்லுன்னு தண்ணி, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம மென்று சாப்பிடும்போது அட 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 ஆட்டோமேட்டிக்காக ஆர் எக் பிளேட் தேதோ பையா, ஆர் எக் பிளேட் பையா அப்படின்னு கேட்க தோணுதுங்க. ஒரு பிளேட்டுக்கு 10 பீஸ் வைக்கிறாங்க. 30 ரூபா பானிபூரி ஒரு பிளேட்டு. ஆலு பானிபூரி நம்ம ஊரில் 6 பீஸ் தான் கொடுப்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க செஞ்சு தரதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ஹைதராபாத் போனீங்கன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக் ஐட்டமை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் யாருனா வேணான்னு சொல்லுவாங்களா? அதில் இரானி சாய் வாய்ப்பே இல்லை. இந்த இரானி சாய் ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஹைதராபாத்தில் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான டீ கிடைக்கும். அதில் கேஃப் பாகர் ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று. இவங்கக்கிட்ட நல்ல குவாலிட்டியான பேக்கரி ஐட்டம்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பிரியாணிக்கும் ரொம்ப ஃபேமஸானவங்க. சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி நல்லாவே இருக்கும். இவங்க டீ மேக்கிங் ப்ராசஸை பாருங்களேன். நல்ல பாலை திக்காக காசி அதில் தம் கட்டின டீ டிகாஷனை மிக்ஸ் பண்ணி தராங்க. நாங்கள் எப்போ போனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்கன்னு கேட்போம். அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட மறக்காமல் இந்த பேக்கரி ஐட்டம்ஸை நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணுவோம். அதாவது பஃப்ஸு, இந்த வெஜ்ஜு சமோசா, அதுக்கப்புறம் உஸ்மானியா பிஸ்கெட். இந்த உஸ்மானியா பிஸ்கெட்லாம் அந்த டீயில் தொட்டு சாப்பிட்டோம்னா வாயில் அப்படியே கரைஞ்சிடும். இவங்க டீ டிகாஷன் பண்ணுற அதே டீ தூளை விற்கிறாங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க டீ 15 ரூபா. இந்த டீயை குடிச்சிங்கன்னா நாடி நரம்பு ரத்தம் சதியில் இருக்க மூளை முடுக்கில் இருக்கிற எல்லா செல்ஸும், தூங்கிட்டு இருக்கிற செல்ஸும் டக்குன்னு முடிச்சுக்கும். அவ்வளோ டேஸ்டான டீ. அந்த ஃபஸ்ட்டு சிப்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹைதராபாத் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு கேஃப் பாகர். அடுத்து ஹைதராபாத் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான ஸ்பாட் அப்படின்னா அது சார்மினார் தான். சார்மினார் ஹைதராபாத்துடைய பழைய சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே மெட்ராஸ் அப்படின்னா எப்படி நார்த் மெட்ராஸ், அந்த மாதிரி அவங்க ஊரில் சார்மினார். இது ஒரு கம்ப்ளீட்டாக கமர்ஷியலான ஒரு மார்க்கெட் ஏரியாங்க. காலையில் ஆரம்பித்தாங்கன்னா கடை போட ராத்திரி வரைக்கும் ஃபுல்லாக பிஸியாகவே இருக்கும் இந்த ஸ்பாட்டு. அண்ட் இந்த சார்மினார் இருக்குது பார்த்தீங்களா, 4 தூண், அதை தான் சார்மினார் அப்படின்றாங்க. இதுக்கு மேலே நீங்கள் மேலே ஏறி போகிறதுக்கு அலௌடு இருக்குது. உள்ளே ஏதோ குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். படிக்கட்டெலாம் ஏறி மேலே போகலாம். போனீங்கன்னா ஒரு ஃபுல் 360 டிகிரி வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சார்மினார் மார்க்கெட் ஏரியாவே சுற்றி பார்க்கலாம். இங்கே என்ன உங்களுக்கு இல்லை, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சென்னையில் பார்க்கக்கூடிய பொருளுடைய விலைக்கு பாதி விலையில் இங்கே எல்லாமே கிடைக்கும். இப்போது பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ், மென்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ், துணிமணிகள், பேகு, அது மட்டும் இல்லாமல் டீ ஷாப்பு. இங்கே நிம்ரா கெஃபின்னு ஒரு டீ ஷாப் இருக்கும். இங்கேயும் இரானி சாய் ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு ஓஜி கடை, அதாவது ரொம்ப பழங்காலத்துலேருந்து இருக்கக்கூடிய, ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கடைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மசூதி இருக்குது. அந்த மசூதி உள்ளே வரைக்கும் போக முடியாது, பட் உள்ள என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகலாம். அது ஒரு பழமையான ஒரு மசூதி, மெக்கா மசூதின்னு சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட இங்கே கிடைக்கும். அப்படின்னா என்னென்னா, ஹாலுக்கு தேவையான ஐட்டம்ஸ், பெட்ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அப்புறம் பாத்ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே விற்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய கலெக்ஷன்ஸ் அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் 2வது நாளும் இங்கே வரணும்னு நினைப்பீங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே. அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ ஹாலுக்கு தேவையான ஐட்டம்ஸ்னால் இப்போ ஃப்ளவர் வாஷு, கால் மீதி மேட்டு, அப்புறம் பெட்ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ்னால் பெட்ஷீட்டு, பெட் கவரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். கிடைக்கும். தரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். நீடிச்சு வரும். அண்ட் விலை ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் ரூ. 100 வாங்குற ஒரு பொருள் சென்னையில் இங்கே வந்தீங்கன்னா ரூ. 50 ரூ. 60 விலை பேசி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய சாப்பாடு கடைங்க இருக்குங்க. சாப்பாடு கடைனா லைக் ஜூஸ் கடை, சாப்பாடு கடை எல்லாமே இருக்கும். சுகர் கேன் ஜூஸ்லாம் செம்ம சீப்பு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆப்பிள் ஜூஸு, மொஹபத் கா ஷர்பத்து, மிலன் ஜூஸ் ஷாப் சென்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கேயே வந்து பாரடைஸ் பிரியாணின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் நீங்கள் லஞ்ச் கூட சாப்பிட்டுக்கலாம். நிம்ரா கேஃபேல டீ குடிச்சிக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே கூட்டம் அதிகம் அப்படின்றதுனால உங்களுடைய பொருட்களை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. முக்கியமாக பர்ஸு, மொபைல் எல்லாம். ஹைதராபாத்தில் மஸ்ட் ஸ்பாட்டு சார்மினார்.